ஸ்ரீ 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 ஸ்ரீயம். பீஷ்மர் தனது அம்புபடுக்கையில் படுத்திருக்கிறார். மகாபாரதம் முடிந்தவுடன் அவர் படுத்துக்கொண்டே யோசித்து கொண்டு இருக்கிறார். என்ன நடக்கிறது? இதெல்லாம் எதற்கு நடக்க வேண்டும்? எல்லார் பக்கமும் எல்லாம் போய்விட்டதே என்ற யோசனையில் இருந்தார். அப்போது அவள் கிருஷ்ணர் வந்தார் பீஷ்மரை பார்ப்பதற்காக. பீஷ்மரை கண்டார். என்ன பிதாமகா, ஏதோ பெரிய யோசனையில் இருக்கிறாய்? ஆமாம் கண்ணா, நீ மனத்து வைத்திருந்தாலும் இதையெல்லாம் தடுத்து இருக்கலாம். ஆனால் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே விட்டாய். எத்தனை பெயர்கள் இறந்து விட்டார்கள். 2 தரப்பிலும் நிறைய மனிதர்கள் இறப்புதான் கண்டோம். இதில் நாம் என்னத்தை சாதித்தோம்? வெற்றியா தோல்வியா என்று எதை சொல்வது? யாருக்கு என்ன நடக்கிறது? என்ன இதெல்லாம் நடந்தது என்று யோசனையில் இருக்கிறேன். பிதாமகா, நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் நீங்களே இதை தடுத்திருக்கலாமே. ஆரம்பத்தில் நீங்கள் இதை தடுத்து வைத்திருந்தாலே சரியாகி இருக்கும் அல்லவா? எல்லாவற்றிற்கும் பெரியவளாகிய நீங்கள் மௌனமாகவே வாழ்ந்து விட்டீர்கள். நீங்கள் மௌனம் இல்லாமல் எங்கெங்கே பேச வேண்டுமோ அங்கெல்லாம் பேசியிருக்கலாம் அல்லவா? நீங்கள் எதுவுமே பேசவில்லை. எல்லா இடத்திலும் மௌனத்தை சாதித்தீர்கள். அது மட்டும் அல்ல, தவறு நடக்கும் பொழுது தட்டி கேட்க வேண்டும். நீங்கள் அதையும் செய்யவில்லை. கண்முன்னால் ஒருத்தியின் சேலை இழுக்கிறார்கள் என்றால் அதையும் நாம் பொருட்படுத்த வேண்டும் அல்லவா? அப்போதும் மௌனமாக சாதித்தீர்கள். நமது மௌனம் பல உயிர்களை பலியாக்குகிறது. தர்மம் அதுதானே. நம்மால் பலர் அழிகிறார்கள் அல்லவா? இதை நீங்கள் அன்று யோசித்தால் இன்று இந்த வேதனை உங்களுக்கு இல்லை அல்லவா என்றார். ஆமாம் கண்ணா, அதுவும் உண்மைதான். அன்றே நான் யோசித்திருக்க வேண்டும். யோசிக்கவில்லை. என்ன செய்வது? நான் தர்மத்தின்படி நடந்தேனா இல்லையா என்று கூட சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அன்று யோசித்திருந்தால் இவ்வளவு தூரம் நடந்திருக்காது என்கிறார். பரவாயில்லை, எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது. அது நம் கையில் இல்லை என்று சிரித்து கொண்டே கண்ணன் செல்கிறார். இதன் தத்துவம் என்ன என்றால், நமக்கு என்ன பாடமாக இது தெரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு பாடம் என்பது, நாம் பெரியவர்களோ சிறியவர்களோ தவறு என்று ஒன்று நம் முன்னால் தெரிந்தால் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும். நாமே தவறு செய்தாலும் அதை கட்டாயம் திருத்தி கொள்ள வேண்டும். யார் தவறு செய்தாலும் தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அவர்கள் தவறு என்று சுட்டி காட்டிய பிறகும் அந்த தவறை செய்தால் அந்த பாவம் அவர்களுக்காகும். ஆனால் நம் கண்முன்னால் செய்யும் இந்த பாவம் நமக்கும் சேர்ந்துதானே ஆகும். தவறு என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மால் முடிந்தவரை அதை தடுக்கவும் முடியும் அல்லவா? நாம் தடுக்கலாம். இது தவறு. பெரியவர்கள் தவறு செய்யக்கூடாது. அப்படி என்றால் மகான்கள், ஞானிகள், இப்படி பெரியவர்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பெரியவர் என்ற பெயரில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நல்ல வழி காட்டுபவர்களே தவறை செய்தால் பிறகு உள்ள பிரஜைகள் தவறு செய்யாமலா இருப்பார்கள்? அது எல்லோருமே தவறு செய்கிறார். இதனால்தான் கலியுகத்தில் தவறுகளே அதிகமாகிறதே தவிர நன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால் நாம் நன்மைக்காக தவறு செய்பவர்களையும் திருத்துவோம், நம்மையும் திருத்திக் கொள்வோம். ஸ்ரீ ஓம்.